நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற யூனிட் நம்பர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த யூனிட்டோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் லேர்னர்ஸ் வில் பி ஏபிள் டு என்னென்னலாம் கற்றுக்கலாம்னா, இன்ஃபர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அக்வயர் நாலேஜ் அபவுட் காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் ஸ்கில் டு பெர்ஃபார்ம் அ காம்பினேஷன் ரியாக்ஷன் யூஸிங் குவிக்லைம் அண்ட் வாட்டர். குவிக்லைமையும் வாட்டரையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. காம்பினேஷன் ரியாக்ஷன்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஒரு டைப்ஸ். ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். ரிவர்சபிளுக்கும் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். Explain the reversible reaction occurring at an equilibrium state. ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் ரிவர்சபிள் ரியாக்ஷனை பற்றி படிக்கிறது. லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிஃபைன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்றது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கும்போது, கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு ஒரு சாப்டர் நெக்ஸ்ட் 11th 12th படிக்கும்போது அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டேர்மை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுனா என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கஸ் த டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆன் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸ்ட். கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு சப்ஸ்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன்னா அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன். அது எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அப்போது டெம்பரேச்சர், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிற டெம்பரேச்சர். அப்புறம் கேட்டலிஸ்ட் அப்படின்றது நம்ம ரியாக்டன்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட நார்மலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோன்னா, ஒரு ரியாக்டன்ட் இருக்கும், அது கேட்டலிஸ்ட்டோடையோ இல்லை கேட்டலிஸ்ட் இல்லாமையோ ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு பேசிக் கெமிக்கல் ரியாக்ஷனோடைய ஃபார்முலா. அப்போது இந்த சேஞ்சஸ் மூலமாக, இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறது மூலமாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் pH. pH பற்றினது பார்ப்போம். Correlate the concentration of hydrogen ion and pH with neutral, acidic and basic nature of aqueous solution. aqueous solutionோட நியூட்ரல், அசிடிக், பேசிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து pH அண்ட் ஹைட்ரஜன் அயன்ஸோட காரிலேட் பண்ணி படிக்க போகிறோம். ரெக்கக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப். ஒரு pHோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் pHோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பிளைன் த டேர்ம் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். வாட்டரோட அயானிக் ப்ராடக்ட் எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொன்னேன்ல, அந்த லெசனில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இதோ அதே மாதிரி அயானிக் ப்ராடக்ட்டுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. அதை வாட்டரோட அயானிக் ப்ராடக்ட் வந்து நம்ம இந்த டேர்ம் இதை பார்க்கலாம். Next, introduction. As you know from your early study, a chemical reaction involves breaking of old chemical bonds and formation of new chemical bonds. நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது வரைக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி இருக்க இந்த ப்ராடக்டோட, அதாவது இதெல்லாம் ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் ஏ இருக்குது, பி இருக்குன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்டை வந்து பாண்ட் இருக்கும், அதுக்கு நடுவில் அது வந்து ஒரு இணைக்கிற மாதிரி ஒரு பாண்ட் வந்து இருக்கும். அதை வந்து ஓல்டு பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நியூ பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது. இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் நம்ம ஏபிசின்னு ஒரு வச்சுக்குவோம், இதுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது. ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ஏ பாண்ட் சி பாண்ட் பியாக மாறுதுன்னு வச்சுக்கோம். அப்போது இந்த ஓல்டு பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகுது, நியூ பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏக்கும் சிக்கும் நடுவில் பாண்டே இல்லை, பட் ஏக்கும் சிக்கும் இங்கே நடுவில் பாண்ட் இருக்குது. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. This change may happen spontaneously or it may be facilitated by external forces or energy. இது தானாகவும் நடக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸோ எனர்ஜியோ கொடுத்தும் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிஸ்ட்ரினால என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்லாமல் கெமிஸ்ட்ரி இருக்காது. இன் யோர் டே டு டே லைஃப் யூ குட் அப்சர்வ் மெனி கெமிக்கல் ரியாக்ஷன். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளை சுற்றியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. A clear understanding of these reactions is essential in order to manipulate them for the sake of human life and environment. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்மளோட ஹியூமன் லைஃபுக்காகவும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்காகவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் கெமிக்கல் ரியாக்ஷன். Let us try to find the answer for the following question. You need energy to play, walk, run or to perform various physical activity. நம்ம வேரியஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு, நடக்கிறதுக்கும், ரன் பண்ணுறதுக்கும், நம்ம யோகா பண்ணுறதுக்கும், மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி தேவைப்படும். வேர் டு யூ கெட் தட் எனர்ஜி ஃப்ரம்? நம்மளுக்கு அந்த எனர்ஜி எப்படி கிடைக்குது? நம்ம சயின்ஸில் என்ன சொல்லுவோம், நம்ம ஏடிபியை பற்றி படிப்போம். இதில் பார்ப்போம். ஹவு டு பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் கெட் தேர் ஃபுட். எப்படி வந்து பிளான்ட்ஸ் வந்து வளருது, அதோடைய ஃபுட்டை வந்து அது அந்த ஃபுட்டு வந்து எப்படி அதுக்கு கிடைக்குது அப்படின்றது. How does a car move using fuel? ஃபியூவலை யூஸ் பண்ணி கார் எப்படி மூவ் ஆகுது? Why does iron rust on its exposure to water on air? அயன் ரஸ்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அயன் வந்து வாட்டர் அப்புறம் ஏரோட காண்டாக்டில் வரும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு செடிமெண்ட், அதில் வந்து
அதோடைய மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டீக்ரேடேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா அயன் ரஸ்ட்டு. அப்போ இந்த அயன் ரஸ்ட்டை இது பண்ணுறதுக்காக கேல்வனைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு கேல்வனைசேஷனும் ஒரு ப்ராசஸ். கேல்வனைஸ் பண்ணுறதுனா இன்னொரு என்ன ஜிங்க் இருக்கும். அந்த ஜிங்க்கை வந்து இதுக்கு மேலே கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிங்க் வந்து ரஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், அயன் வந்து ரஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஜிங்க் கோட்டிங் மேலே கொடுத்துட்டோன்னா ஜிங்க் அதை விட ரஸ்ட் ஆகிறதுல ஃபாஸ்ட்டாக ரஸ்ட் ஆகுன்றதுனால ஜிங்க் கோட்டிங் ரஸ்ட் ஆகி அயனை காப்பாற்றும். இதுதான் வந்து அயன் ரஸ்டிங்கை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம், ஒய் டஸ் அயன் ரஸ்ட் ஆன் இட்ஸ் எக்ஸ்போஷர் டு வாட்டர்? வாட்டரும் யாரும் அயனோட இது பண்ணும்போது ஏன் அயன் ரஸ்ட் ஆகணும்? எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கெட் எனர்ஜி ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் யூ ஈட். நம்மளுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி எனர்ஜி கிடைக்குது. பிளான்ட்ஸ் க்ரோ பை அப்சார்பிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த எர்த் அண்ட் கெட் தேர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ட்ஸுக்கு எப்படி நியூட்ரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா எர்த்தில் இருக்க சாயில் மூலமாகவோ சன்லைட் மூலமாகவோ அது வந்து அப்சர்வ் பண்ணி நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து ஏற்படுத்தும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணும். எந்த டைமில், டே டைமில். இதே நைட் டைமில் இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸாக இருக்கும். அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலம் நம்ம பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குது. த கம்பஷன் ஆஃப் அ ஃபியூவல் மேக்ஸ் அ கார் டு மூவ். ஒரு ஃபியூவலில் வந்து கம்பஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கிறதுனால கார் வந்து மூவ் ஆகுது. ஃபியூவலை கம்பஸ் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு கார் மூவ் ஆகும். ஆக்சிடேஷன் ஆஃப் அயன் காசஸ் ரஸ்டிங். அயனில் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆகும்போது தான் என்னது நம்மளுக்கு ரஸ்டிங் ப்ராசஸ் நடக்குது. ஆக்சிடேஷன் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஆக்சிடேஷனுக்கு நிறைய டிஃபனிஷன் இருப்பாங்க. எலக்ட்ரான்ஸை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டெஃபனிஷன். என்னன்னா ஆடிங் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜனை ஆட் பண்ணாலும் அது ஆக்சிடேஷன் தான். அதுக்கு அகெயின்ஸ்டாக ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாலும் அது ஆக்சிடேஷன் தான். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் அயன் வந்து ரஸ்டிங்கை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்போ தானே பார்த்தோம், வாட்டர்லேயும் ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குது, ஏர்லேயும் ஆக்சிஜன் மாலிகுலுக்கு இருக்குது. அப்போ அது ரெண்டும் அயனோட ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு அயன் ரஸ்ட் ஆகுது. So all these processes are chemical changes, that is the materials which undergo changes are converted into some other new material. அப்போ வந்து இதில் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பை பர்னிங் பெட்ரோலை பர்ன் பண்ணுறது மூலமாக the hydrocarbons present in it. பெட்ரோல்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஹைட்ரோகார்பன்னா என்னது, ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்க ஒரு காம்பவுண்டு. அதை தான் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். பெட்ரோலை பர்ன் பண்ணுறது மூலமாக the hydrocarbons present in it are converted into carbon dioxide and water. அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2ஆகவும் வாட்டர் H2ஓவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் சாப்டர் லெட் அஸ் டிஸ்கஸ் த நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட நேச்சர் என்ன, அப்புறம் அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு இந்த சாப்டரில் பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் அ கெமிக்கல் ரியாக்ஷன்? கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, in a chemical reaction the atoms of the reacting molecules or elements are rearranged to form new molecule. இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன்லேயே வச்சு பார்ப்போம். ஏக்கு பி இருக்குது, பியோட சி வந்து பாண்டில் இருக்குது. பட் ஆனால் ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது, இல்லை கேட்டலிஸ்ட் இல்லாமல் ஸ்பான்டானியஸ் அது தானாகவே எப்படின்னா ஏ வந்து சியோட பாண்டை மேக் பண்ணுது, சி வந்து பியோட பாண்டை மேக் பண்ணுது. அதோடைய ஒரிஜினல் பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நியூவாக வந்து ரீஅரேஞ்ச் ஆகுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதோடைய ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டிங் மாலிகுல், இதுதான் ரியாக்டிங் மாலிகுல். இந்த ரியாக்டிங் மாலிகுல்ஸோட ஆட்டம்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு நியூ மாலிகுலை உண்டாக்குது. ஓல்டு இது எப்படி இருந்துச்சுன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓல்டு கெமிக்கல் பாண்ட் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆர் broken and நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ ஓல்டு பாண்டெல்லாம் பிரேக் ஆகுது, நியூ பாண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஏக்கும் சிக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஏக்கும் பிக்கும் நடுவில் பாண்ட் பிரேக் ஆகுது. பாண்ட் பிரேக்கிங் அப்சார்ப் எனர்ஜி, வேற பாண்ட் ஃபார்மேஷன் ரிலீசஸ் எனர்ஜி. பாண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படும். இப்போ நம்மளே ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணணும், இப்போ ஒரு இதை உடைக்கணும்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்படி ஞாபகம். அப்போ வந்து என்ன ஆகும், எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். வேறஸ் பாண்ட் ஃபார்மேஷன், பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாண்டு பிரேக் ஆகுது அப்படின்னா இட் வில் அப்சர்வ் எனர்ஜியை எடுத்துக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏ பாண்ட் சியில் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட், how are chemical reactions represented? எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, when methane reacts with oxygen, அதாவது CH4 வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது it forms carbon dioxide and water. வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் ஃபார்ம் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள்,
CH4 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனால் பட் நம்ம யூஸ்வலாக எழுதும் போது எப்படி எழுதுவோம், மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். பட் திஸ் ஈக்குவேஷன் டஸ் நாட் கிவ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் இந்த மாதிரி நேம் வச்சு எழுதணும் அப்படின்னா அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் நம்மளுக்கு தெரியாது. அது கார்பனால் ஆகியிருக்கா, ஆக்சிஜனால் ஆகிருக்கா, ஹைட்ரஜனால் ஆகியிருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ டு லேர்ன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இட் இஸ் ரெப்ரசென்டட் பை அ கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அது கெமிக்கல் ரியாக்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு டேமை வந்து நம்ம படிக்கணும். இங்கே இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் எப்படின்னா the chemicals of the reaction are represented by their chemical formula. இந்த மாதிரி பேரில் எழுதாமல் இதோட கெமிக்கல் ஃபார்முலாவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. The compounds are elements which undergo reactants are shown to the left of an arrow. அந்த ஆரோவுக்கு லெஃப்ட்டில் ரியாக்டண்ட்டும் அந்த ஆரோவுக்கு ரைட்டில் ப்ராடக்ட்டுமே எழுதணும் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சலாக இப்படி தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். the compounds are elements which undergo reactants வந்து left of an arrowவும் and the compounds formed products are shown to the right of an arrow. This arrow indicates the direction of the reactionோட directionனை வந்து இது represent பண்ணும். Thus the aforesaid reaction can be represented as follow. CH4 plus oxygen it gives CO2 plus H2O. மீத்தேனும் ஆக்சிஜனும் கம்பஷன் ஆகி அது வந்து CO2 plus H2O வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். பட் திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன். இதையுமே வந்து எப்படின்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்ல மாட்டாங்களே, ஒரு இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்ஸ் தட் மேட்டர் cannot be created or destroyed. ஒரு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர், இது வந்து ஒரு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் கன்வர்ஷன் நடக்குதுல, அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மேட்டரை வந்து தானாகவே க்ரியேட்டாகவும் டெஸ்ட்ராயாகவும் மாறாது. அதை க்ரியேட் பண்ண ஒரு மேட்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியாது. இப்போ CO2 ஒரு மேட்டரை கன்வெர்ட் பண்ணிப்போம். இதை வந்து ஒரு மேட்டரை க்ரியேட் பண்ணவும் முடியாது. இந்த CH4 டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. யூ கேனாட் க்ரியேட் நியூ ஆட்டம்ஸ் பை அ கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம ஒரு நியூ ஆட்டம்ஸை நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன், இப்போ கார்பன்லேருந்து CH4 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. இது மூலமாக நம்ம வந்து இந்த கார்பன் ஆக்சிஜனை தான் திருப்பி போடுறோமே தவிர்த்து புதுசாக ஒரு ஆட்டமை நம்ம இங்கே கொண்டு வரல. கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இங்கேயும் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதை தாண்டி ஃப்ளோரினோ வந்து புதுசாக ஆட் ஆகலை. ஸோ அப்போ வந்து புதுசாக நம்ம ஒரு ஆட்டமை வந்து க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. In contrast, they are rearranged in different way by a chemical reaction to form a new compound. ஒரு நியூ காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. So in a chemical equation, the number of atoms of the reactant and that of product must be equal. So reactantலையும் ப்ராடக்ட்லையும் அந்த ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வந்து ஈக்குவலாக இருக்குமா. இந்த ஆரோக்கு இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஒரு கார்பன் இருக்கா, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கேயும் 4 ஹைட்ரஜன் இருக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ அதை மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் ஈக்குவல் இன் த கிவன் ஈக்குவேஷன். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அது ஈக்குவலாக இல்லை அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆன் பேலன்சிங் த நம்பர் ஆஃப் ஆட்டம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கேன் பி. இப்போது இதுதான் நம்ம எழுதியிருக்க ஈக்குவேஷன். இப்போது கார்பன் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. கார்பன் இங்கே ஒன்று தான் இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 4 கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இங்கே 2 ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் 2H2. அப்போ 2 2s are 4. மொத்தம் இங்கே 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு, இங்கே 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு. அப்போ இங்கே இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 2, இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 2 போட்டுக்கணும். CH4 + 2O2. அப்போ 2 2s are 4. இங்கேயும் 4 ஆக்சிஜன் வந்துருச்சா. எப்படி ஃபஸ்ட்டு கார்பன் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து ஹைட்ரஜன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து ஆக்சிஜனை நம்ம பார்க்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும்னா அந்த ரியாக்ஷன் வந்து இப்போது வந்து ஈக்குவலைஸ்டாக ஒரு கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Further, the chemical equation provides, இந்த equation தான் இங்கே போட்டிருக்காங்க. Further, the chemical equation provides information on the physical state of the substance. அந்த chemical equationலையுமே அது எந்த physical stateல இருக்குது, சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஷியஸாக இருக்கா அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். Of the substances and the condition under which the reaction takes place. எந்த கண்டிஷனில் அது நடக்குது, ஹீட் பண்ணுறதுனால, ஹீட் பண்ணாங்கன்னா இந்த சிம்பிள் போடுவாங்க, ப்ரிசிபிடேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க.
அப்போது எந்த கண்டிஷனில் வந்து அது நடக்குது அப்படின்றதே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மீத்தேன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கா, ஆக்சிஜன் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, வாட்டருமே என்னதுன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக இருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் வாட்டர் வேப்பரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். A balanced chemical equation is a simplified representation of a chemical reaction. ஒரு balanced chemical equationன்றது இது இன்கம்ப்ளீட். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த ரஃப் இது வந்து இன்கம்ப்ளீட்டான ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். இது வந்து இப்போ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கா. இது என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஒரு சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன் தான் இது. which describe the chemical composition என்ன இருக்குது, physical state of the reactants and productsோட physical states எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் ரியாக்ஷன் கண்டிஷன், அது இங்கே எந்த ரியாக்ஷன் கண்டிஷனுமே இங்கே ரெப்ரசென்ட் பண்ணலை. இப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் பண்ணுறோம் அதனால தான் இது நடக்குது, கூல் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்குது, கூல் கண்டிஷனில் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ரியாக்ஷன் கண்டிஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு more to know the phases or the physical state of the substance in a chemical reaction are denoted in a short form within a bracket as a subscript of the formula of the respective substances. So அதோடைய phase நம்ம physical state ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கேஷியஸ்னா ஜின்னு போடுவாங்க, கேஸ்னா ஜி, லிக்விட்னா எல், சாலிட்னா எஸ்ன்னு போடுவாங்க. அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதை ஷார்ட் ஃபார்மில் ஜிஎல்எஸ்னோ எழுதிட்டு ப்ராக்கெட்குள்ளே போடணும். இப்போ இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா அது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குன்றது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணால் ஜி போட்டு அதுக்கு கீழே ஜி போட்டு அது ஒரு ப்ராக்கெட்டில் போடணும். அதை தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. டினோட்டட் இன் ஷார்ட் ஃபார்ம் வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளே அஸ் அ சப்ஸ்கிரிப்டாக போடணுமா. சப்ஸ்கிரிப்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, கீழே எழுதணும். மேலேயும் எங்கேயும் எழுதக்கூடாது, கீழே தான் எழுதணும் சப்ஸ்கிரிப்ட். For example, when solid potassium reacts with liquid water, it produces hydrogen gas and potassium hydroxide solution. நம்மளுக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாலிட் பொட்டாசியம் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்குது. All these information of the reaction is given in the chemical equation as shown below. அப்போது பொட்டாசியம் எப்படி இருக்குது, சாலிடில், வாட்டர் வந்து லிக்விடில் எடுத்திருக்காங்க, KOH வந்து அக்வஸாக இருக்குது, அக்வஸ்னாலும் லிக்விட் கண்டிஷனில் தான், ஹைட்ரஜன்ன்றது கேஷியஸ் கண்டிஷனில் இருக்குது. அப்போது இந்த இதை இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் வந்து எஸ்னா சாலிட், எல்னா லிக்விட், ஜினா கேஸு, AQ அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷனில் இருக்குது. சொல்யூஷன்றது சொல்யூஷன் அப்படின்னா ஒரு சால்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சொல்யூட் கரைக்கிற ஒரு பொருள் இருக்குது, கரைப்பான் இருக்குது, கரைக்கிற பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 potassium plus 2 H2O gives 2 KOH plus hydrogen. ஓகே. Next, types of chemical reaction. Classification based on the nature of rearrangement of atom. அந்த atoms rearrange பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம இப்படி ஒரு chemical reaction வந்து classify பண்ணலாம் அப்படின்னா, so far you studied about a chemical reaction and how it can be described as a chemical equation. நம்ம இது வரைக்கும் chemical reaction என்ன, அது எப்படி நம்ம chemical equation represent பண்ணுவோம்னு பார்த்தோம். A large number of chemical reactions are taking place around us every day. நிறைய chemical reaction நம்ம சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Are they taking place in a similar way? எல்லாமே ஒரே மாதிரி similar way தான் நடக்குதா? இல்லை. No. Each reaction involve different kind of atom and hence the way they react also differs. எல்லாமே மீத்தேன் எங்கேயுமே மீத்தேன் வந்து ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டரையும் கொடுக்கறது இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதும் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, based on the manner by which the atoms of the reactants are rearranged, chemical reactions are classified as follows. ஸோ reactants வந்து ரீஅரேஞ்ச் எப்படி ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்றதை பொறுத்து அதோட டைப்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு. A combination reaction is a reaction in which 2 or more reactants combine to form a compound. இதில் வந்து 2 or more reactants வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகி, இப்போ A இருக்குது, B இருக்குது.
இது ரெண்டும் ஜாயின் ஆகி நம்மளுக்கு ஏபின்னு ஒரு காம்பவுண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா இது காம்பினேஷன், கம்பைன் ஆகுது இல்லையா, அதுதான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு சிந்தசிஸ் ரியாக்ஷன். சிந்தசிஸ்னாலே ஃபார்மேஷன் அர்த்தம். அப்போ இது ஃபார்ம் ஆகுது, ரெண்டு ஃபார்ம் ஆகுதா. ஆர் காம்போசிஷன், காம்போசிஷனாக கோஆர்டினேட் ஆகி ஒரு விஷயம் கிடைக்குது, நம்மளுக்கு சேர்ந்து ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா காம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இதுக்கு இன்னொரு பேர். when a reactant A combines with B it forms a product AB. ஏவும் பியும் சேர்ந்து நம்மளுக்கு ஏபி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த ஜெனரலைஸ்டு ஸ்கீம் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் கேஸ்ன்றது இட் கம்பைன்ஸ் வித் குளோரின் கேஸ் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். ஹைட்ரஜன் வந்து குளோரினோட நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு HCl வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, இங்கே 2 HCl போட்டுரும். இது வந்து என்ன ஃபேஸில் இருக்குது, எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தோன்னா இது ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட்டில் வந்து ரெண்டு மெர்ஜ் ஆகி கிடைக்குதா. அப்போ இது வந்து என்னது, ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன். டிபெண்டிங் ஆன் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் தெர் ஆர் 3 classes ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். அதோடைய கெமிக்கல் நேச்சரை பேஸ் பண்ணி இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்லேயே கெமிக்கல் நேச்சரை பேஸ் பண்ணி 3 கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். எலமெண்ட்டும் சேர்ந்து, எலமெண்ட்டுன்றது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ ஹைட்ரஜனோ குளோரினோ ஃப்ளோரினோ புரோமினோ இருக்குது, இதுதான் எலமெண்ட். இதெல்லாம் இந்த 2 எலமெண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது ஒரு ஃபஸ்ட் டைப். தி ரியாக்ஷன் மே டேக் பிளேஸ் பிட்வீன் எ மெட்டல் அண்ட் அ நான் மெட்டல் ஆர் 2 நான் மெட்டல். ஒரு மெட்டலுக்கோ இல்லை நான் மெட்டலுக்கோ நடுவில் இருக்கலாம், இல்லை 2 நான் மெட்டல்ஸ்க்கு நடுவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, when solid sulfur reacts with oxygen it produces சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபரும் ஆக்சிஜனும் நம்மளுக்கு ஜாயின் ஆகும்போது SO2 கிடைக்குது. சல்ஃபரும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும்போது SO2. இது ஒரு சல்ஃபர்ன்றது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன்றது ஒரு எலமெண்ட், அது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு SO2 கிடைக்குது. இது சல்ஃபர் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜன் கேஷியஸ் ஸ்டேட்டில், SO2 கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் 2 வந்து சோடியம் a silvery white metal combines with chlorine a pale yellow green gas to form a sodium chloride. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்னது அப்படின்னா, நம்மளுக்கு நான் மெட்டலும் ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஒரு சோடியம்ன்றது ஒரு மெட்டல், லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் என்னதுன்னா மெட்டல்ஸ். பீரியாடிக் டேபிளில் இந்த சைடு இருக்கும், ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து என்னது மெட்டல்ஸு. அப்போ வந்து ஒரு பேல் எல்லோ க்ரீன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது சோடியம் 2Na ப்ளஸ் Cl2 ஜாயின் ஆகி நம்மளுக்கு NaCl சோடியம் குளோரைடு வந்து கிடைக்குது. 2 molecules ஆஃப் NaCl கிடைக்குது. எப்படின்னா பேல் எல்லோ க்ரீன் கேஸில் வந்து சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இது எப்படி இருக்குது, பேல் எல்லோ. சோடியம்ன்றது என்னதுன்னா ஒரு சில்வரி ஒயிட் மெட்டல், சில்வரி ஒயிட்டில் கலரில் இருக்கும் அது. அப்போ குளோரினோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேல் எல்லோ க்ரீன் கேஸ் வந்து சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து எடிபிள் குளோரைட். நம்ம சால்ட்டெல்லாம் பார்த்தோன்னா சோடியம் குளோரைடு இருக்கும். இது வந்து ஒரு எடிபிள்னா ஈட்டபிள் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இட் இஸ் அ மெட்டல் சோடியம் அண்ட் அதர் குளோரின் இஸ் அ நான் மெட்டல். சோடியம்ன்றது மெட்டல், குளோரின்ன்றது நான் மெட்டல். நம்ம ரெண்டாவது பார்த்தோம் இல்லைங்க, ஒரு மெட்டலுக்கும் நடுவில் இருக்கலாம், இல்லை நான் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு ஒரு ஐடியா மட்டும் பார்த்துக்கோங்க. மெட்டல்ஸ்னால் சோடியம், பொட்டாசியம், சீசியம் சொல்லுவாங்க. சீசியம், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இதெல்லாமே மெட்டல்ஸ் கிட்ட வரும். பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு 2 காலமில் இருக்கிறது. நான் மெட்டல்ஸ் எல்லாமே பீரியாடிக் டேபிளுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாமே நான் மெட்டல்ஸ். காம்பவுண்டும் எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது, ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு காம்பவுண்டும் எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இங்கே பார்த்தோம்னா PCl3 அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் ப்ளஸ் Cl2 அப்படின்றது ஒரு எலமெண்ட். இது ரெண்டும் ஜாயின் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, PCl5 அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. PCl3ன்றது ஏன் நம்ம காம்பவுண்டுன்னு சொல்கிறோம், ஆல்ரெடி அதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 எலமெண்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு காம்பவுண்ட். அப்போ ஒரு காம்பவுண்டாக இது. இந்த காம்பவுண்ட் வந்து Cl2 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டோடு சேர்ந்து நம்மளுக்கு PCl5 கிடைக்குது. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வந்து குளோரினோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு
பென்டானாலே 5 பென்டா குளோரைட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே PCl3 லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது, குளோரின் கேஷியஸ் ஃபார்மேட்லேயும், PCl5 சாலிட் ஃபார்மேட்லேயும் இருக்குது. மூணு ஃபிசிக்கல் ஸ்டேட்டுமே இதில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்பவுண்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் ஒரு காம்பவுண்டு எலமெண்ட்டும் சேர்ந்து எப்படி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் காம்பினேஷன் ரியாக்ஷன்லேயே. அடுத்து ஒரு காம்பவுண்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இட் இஸ் a reaction between two compounds to form a new compound. ஒரு 2 காம்பவுண்ட்ஸ் சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்கா, SiO2 வந்து கால்சியம் ஆக்சைடோடு நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும்போது CaSiO3 கால்சியம் சிலிக்கேட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் ஒரு காம்பவுண்ட் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் ஒரு காம்பவுண்ட் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஒரு 3 எலமெண்ட் இருக்குது, ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. SiO2 plus CaO gives CaSiO3. Most of the combination reactions are exothermic in nature. Combination reactions எப்படின்னா எக்ஸோதெர்மிக்னாலே எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. எனர்ஜி இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். Because they involve the formation of new bond which releases a huge amount of energy in the form of heat. ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பாண்ட் பிரேக் ஆகும்போது எனர்ஜி அப்சார்ப் ஆகும், பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஹீட் ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு எனர்ஜி